மீண்டும் சூடுபிடிக்கும் நெல்லை இருட்டுக்கடை உரிமையாளரின் மகள் விவகாரம். வரதட்சணையாக இருட்டுக்கடை அல்வா உரிமையை கேட்டு கொலை மிரட்டல் என மருமகன் பல்ராம் சிங் மீது புகார் அளித்துள்ளனர். தனது மருமகன் பல்ராம் சிங் வெளிநாடு தப்பிச் செல்ல முயற்சிக்கலாம் என நெல்லை மாநகர துணை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர். பல்ராம் சிங் விசாரணைக்கு ஆஜராக போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் 10 நாட்கள் அவகாசம் கேட்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது நெல்லையை திரும்பி பார்க்கும் வகையில நடைபெற்ற திருமணங்கள்ல ஒண்ணுன்னு சொல்ல போறதா இருந்தா நெல்லை இருட்டுக்கடை உரிமையாளர் மகள் கனிஷ்கா திருமணம். இவங்களுக்கும் கோயம்புத்தூரை சார்ந்த பல்ராம் சிங் அப்படிங்கிறவருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் திருமணம் நடைபெற்றது. ஏறத்தாழ 5 முதல் 6 கோடி ரூபாய் செலவுல வெகு விமர்சையாக திருமணம் நடைபெற்ற நிலையில வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாகவும், அதாவது நெல்லையில இருக்கிற இருட்டுக்கடை உரிமையை மருமகன் பெயருக்கு மாற்றி தருமாறு கோரியும், அதே மாதிரி 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கார் கேட்டு தங்களை தொல்லை பண்றதாகவும், பல்வேறு புறம்பான காரியங்கள் நடக்கிறதாகவும் சொல்லி கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதல்வரோட தனிப்பிரிவுக்கு இருட்டுக்கடை உரிமையாளர் மகள் தரப்புல மனு அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து தமிழ்நாடே உற்று பார்த்தது. இந்த வழக்குல கடந்த சில தினங்கள், அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவரோட மருமகனான பல்ராம் சிங் நெல்லையில இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில தொழில்முறை காரணமாக அவர் ஆஜராகிறதுக்கு 10 நாள் விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தன்னோட வழக்கறிஞரை வச்சு மனு அளித்திருந்தாரு. இந்நிலையில இன்னைக்கு இருட்டுக்கடை உரிமையாளர் தரப்புல, அதாவது இருட்டுக்கடை உரிமையாளரோட மகள் தரப்புல இன்னைக்கு துணை ஆணையாளர் கீதாவிடம் ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக தங்களுக்கு கொலை மிரட்டல் விழுவதாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நிலையில இவரோட மருமகன், அதாவது இருட்டுக்கடை உரிமையாளரோட மருமகன் பல்ராம் சிங் வெளிநாடு தப்பிச் செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியதோடு இல்லாம அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது காவல்துறை துணை ஆணையாளர் கீதாவிடம் மனு அளிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே பலமுறை மனு, அதாவது நேரிலேயே சம்மன் கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க தகவல் தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன நிலையிலேயே ஒரு விலக்கு கேட்டிருந்தாரு. எப்படின்னா, தொழில்முறை காரணமா ஒரு 10 நாள் வரைக்கும் ஆகும், அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட வழக்கறிஞரை வச்சு மனு அளிச்சிருந்த நிலையில இன்று மீண்டும் இதே போல் ஒரு விவகாரத்தை அவங்க திரும்ப, அதாவது அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது திரும்ப மனு அளித்த விவகாரம் நெல்லை மாநகரம் இந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.